ஜாதிய வெறி தனத்தில் வந்து எங்களை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. நீங்க என்ன இனத்தை சேர்ந்தவங்க? நாங்கள் வந்து பறையர்கள், இந்து பறையர்கள். ஃப்ரீடம் நியூஸ். இந்தியா சுதந்திரமடைந்து டாக்டர் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசன சட்டம் அமலுக்கு வந்து 74 வருடங்கள் கடந்துவிட்டோம். ஆனாலும் சாதி அடக்குமுறையும் ஒடுக்கப்பட்ட சாதியினரான ஆதி திராவிடர் மீதான வன்கொடுமை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது இன்று வரை என்பதை பத்திரிகை செய்திகள் சாட்சிகளாக நிற்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். நெற்களஞ்சிய தஞ்சையிலும் இந்த கொடுமைகளுக்கு தற்போதும் நாங்கள் அனுபவித்து வருவதாக தெரிவிக்கின்றார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் திரு பழனிவேல் அவர்கள். தொலைபேசியில் நம்மை தொடர்பு கொண்டு பேசும்போது எரிமலையாய் கொதித்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் திரு பழனிவேல். நாங்கள் உரிமையுடன் வாழ தமிழக அரசு பட்டா கொடுத்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். அந்த இடம் தஞ்சை மேல வஸ்தா சாவடி டாக்டர் அம்பேத்கர் நகர். ஆயினும் ஆதிக்க சாதிக்காரர்கள் எங்களுக்கு சொந்தமான இடத்தில் வேலிகளை பெய்த்து எறிந்து அவர்கள் ஒரு கம்பியை நட்டு வைத்து இனி இதுவரைதான் உங்களுக்கு சொந்தம், மற்றதெல்லாம் பொது பாதைக்கு சொந்தம் என்கிறார்கள். நேரடியாக வந்து பாருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் திரு பழனிவேல். இதையடுத்து உடனடியாக சம்பந்தப்பட்ட இடத்தை பார்வையிட்டோம். பழனிவேலிடம் உரையாடினோம். பார்ப்போம். வந்து யாருக்கு எப்போ கொடுத்தாங்க, எத்தனை வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க, யார் பேர்? பாட்டன் வகையில் ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலே இதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஐயா இந்த இடத்த. ஆமாம். சரி சரிங்க. யார் இப்போ அதுக்கப்புறம் யார் பேரில் வந்துச்சு? உங்களுக்கு யார் பேரில் வந்துச்சு? இது அரசாங்கத்து பேரில் வந்து புறம்போக்கா இருந்தது, நத்தம் புறம்போக்கா இருந்தது. அது பிரச்சனை வந்து இருக்கும்போது அரசாங்கம் பார்த்துட்டு எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கு. பட்டா எந்த வருஷம் கொடுத்தாங்க தெரியுமா? பட்டா 2002 கொடுத்தாங்க. 2000 பட்டா கொடுக்குறப்ப அதில் வந்து எல்லாமே இப்போ வந்து வரியெல்லாம் கட்டுறீங்களா? வரியெல்லாம் கட்டியிருப்போம் ஐயா. இந்த வருஷம் வரைக்கும் வரி கட்டிருக்கீங்க? கட்டியிருக்கோம். இல்லை இது தர வரி. குடிநீர் உண்டா? குடிநீர் உண்டுங்க. குடிநீர் எடுத்திருக்கீங்க. அதில் பைப் இருக்கு. அதில் அப்போ வந்து பட்டா கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இடம்னு வரைபடம் போட்டு கொடுத்துருப்பாங்க. வரைபடத்தில் இருக்கு. ஓஹோ. ஆர்ஐ, தாசில்தார், ஆடியோ எல்லாரும் வந்து பிசி கமிட்டி போட்டு பிசி கமிட்டியில் ஒப்பந்தத்தில் இது எல்லாத்தையும் செய்யப்பட்டது. எந்த வருஷம்? 2000. சரி. இப்போ அத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ ஏன் அதை வந்து திடீர்னு வந்து பிளான் சொல்லி ஒரு ஜாதிய வெறி தனத்தில் வந்து எங்களை இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஓஹோ. இது வந்து சாதி ரீதியான பிரச்சனை. சாதி ரீதியான இதை வந்து கொண்டு வந்து எங்களை இடிக்கிறாங்க. இருக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கட்டமைப்பு சொல்கிறோம். நீங்கள் என்ன இனத்தை சேர்ந்தவங்க? நாங்கள் வந்து பறையர்கள், இந்து பறையர்கள். இந்த இடம் எவ்வளோ தூரம் பயன்படுத்தி இருந்தீங்க சார் நீங்கள்? இந்த சாலை வந்து ஒரு 20 அடி தள்ளி எங்கள் இடத்துல வந்துருக்கீங்க. சரி. இப்போ எவ்வளோ தூரம் தள்ளி போட்டிருக்காங்க ஐயா? 20 அடி தள்ளி எங்கள் இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க ஐயா? வந்து ரோடு இருக்குதுன்னு சொல்லி தள்ளி வச்சுருக்காங்க. ரோட்டை விட்டுட்டு எங்கள் இடத்துல ரோடு போடுறாங்க. இல்லை, ரோடு போட்டது யார்? ரோடு போட்டது வந்து ஒரு ஊருக்காரங்க ஒருத்தர் சதா எங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. ஓஹோ. இல்லை, ஊராட்சியில் தான் ரோடு போடுவாங்க. ஊராட்சியில் போடல. அவங்க தன்னச்சியாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் வந்து பிடுங்கி போஸ்ட்டை பிடுங்கி லைன்மேனை வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்து இதை வச்சு மிஷினை வச்சு பிடுங்கிக்கிட்டு நடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை வாக்கில். சரிங்க. எந்த சைடு தள்ளுறாங்க அதை சார்? எந்த சைடு தள்ளி வைக்கிறாங்க? இந்த பக்கம் எங்கள் இடத்து பக்கம் தள்ளி வைக்கிறாங்க. அவங்களே ஆள் வச்சு பண்ணுறாங்க. அவங்களே ஆள் வச்சு. அதாவது ஊராட்சியில் வந்து உங்களுக்கு ஊராட்சியில் யாரும் வரல. சரி சார். இது வந்து உங்கள் இடத்துல பட்ட இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் உங்கள் பேரில் பட்டாலாம் இருக்காது? இருக்குது. எங்களுக்கு அந்த மேப்பெல்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? எல்லாமே இருக்குது. ஓ, எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் சொன்னீங்களா? எங்கள் இடம் இங்கே இருக்குன்னு சொன்னீங்களா? இந்த இடம் இல்லை, அந்த மேப்பில் இருக்கிறத சொன்னீங்களா? மேப்பில் இருக்குது. சரி, இடத்துல இருக்குது. அப்படியே இருக்குது. சரி, அவங்கள்ட்ட சொன்னீங்களா? அந்த பார்ட்டி சொன்னதை மீறி செய்கிறாங்க. ஓஹோ. சரி. இப்போ முதல்ல இப்போ என்னென்ன எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி ஆக்கியிருக்காங்க அதை, இந்த வேலிகளெல்லாம்? இங்கே இருந்தது அந்த இது இங்கேருந்து தள்ளி இங்கே கொண்டாந்து வச்சுருக்காங்க. முதல்ல எங்கே இருந்துச்சு? பாதை. இது பாதை. இங்கேருந்து தள்ளி இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் இடத்துல கொண்டு வந்து
அதாவது இப்போ வந்து பள்ளிவேல் என்பவர் வந்து இந்த இடத்துல ஒரு கட்டடம் இதாகும் அதை உங்கள் குடும்பத்தை பயன்படுத்தி தான் சொல்கிறாரு, உண்மைதானா? ஆமாம், நாங்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அதை. ஆ, இந்த வீட்டோடைய முகவரி என்ன சார்? வீட்டோட முகவரி 4829 அம்பேத்கர் நகர், மேலஸ்தா சாவடி, தஞ்சாவூர். சரி சார், நீங்கள் எத்தனை வருஷமாக குடியிருக்கீங்க? நாங்கள் ஒரு 20-30 வருஷமாக இங்கே இருக்கோம். சரி, இந்த 20 வருஷமாக அந்த கட்டடத்தை பயன்படுத்திட்டீங்களா இங்கே உள்ளதுக்கு? ஆமாம் சார். சரி, ஏன் திடீர்னு அடிச்சாங்க வந்து? திடீர்னு இது வந்து லேண்டுன்னு சொல்கிறாங்க, அவங்களோடது ம். ஃப்ளாட்டுன்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. சரி, இந்த இடத்த இடிக்கும் போது உங்களுக்கு எதுவும் நோட்டீஸ் கொடுத்தாங்களா சட்டப்பூர்வமாக? இல்லை, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. சரி, எப்படி இடிச்ச? சட்டப்பூர்வமாக கொடுக்கல. ஆ. கால் பண்ணி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி இது எங்களோட லேண்டு, அதனால் அளக்க வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வீட்டில் யாரும் இல்லை. யார் அது மாதிரி என்னோட இடம்னு சொன்னாங்க? அது அது ஊர் தலைவர்னு சொல்கிறாங்க. இல்லை, பேசுனது யார் உங்கள் ஃபோனில்? பேசினது வந்து அதான் ஊர் தலைவர்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் சொல்ல? பேர் சொல்லலை. சரி, அவங்க இடம் அது மாதிரி அளக்க வரோம், நாங்கள் இடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஆனால் சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்தாங்களா? சட்டப்படி கொடுக்கல. நீ இடிக்கிறப்ப நீங்கள் இருந்தீங்களா? இடிக்கிறப்ப நாங்கள் சார் காலேஜ் போயிட்டோம். ஓஹோ, அதாவது உங்கள் வீட்டில் யாரும் இல்லாதப்ப இதை வந்து இடிச்சு போயிட்டாங்க. ஆமாம் சார். இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டடம் கட்டியிருந்தோம், எங்களுடைய அனுமதி இல்லாமல் இடிச்சிட்டாங்க. என்ன கட்டடம் கட்டிட்டீங்க சார்? கழிவறை கட்டடிங்க. எப்போ அடித்தாங்க? வியாழக்கிழமை சார், வியாழக்கிழமை 7ஆம் தேதி சார். சரி, இப்போ இது யார் பேரில் பட்டா இருக்குது சார் இந்த இடம்? இது பழனிவேல் பேரில் இருக்குது சார், என் பேரில் இருக்குது. உங்கள் பேரில் எத்தனை வருஷம் முன்னாடி இந்த பட்டா கொடுத்தாங்க சார்? இது வந்து ஒரு 25 ஆண்டு கழித்து பட்டா இருக்குது சார். சரி, இந்த பட்டா கொடுத்தது யார் சார்? அரசாங்கம் கொடுத்துச்சு சார், இலவச பட்டா அரசாங்கம். இது எந்த ஊராட்சிக்கு உட்பட்டது சார்? நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் சார். இது எந்த இடம், எந்த ஊரில் சார் இருக்குது? இது மேலவசா சாவடி, அம்பேத்கர் நகர் சார். எந்த ஊர் சார்? மேலவசா சாவடி. எந்த? அதாவது தஞ்சாவூர் மேலவசா சாவடியில் இருக்குதுல்ல. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த இடத்த வந்து பயன்படுத்தியிருந்தீங்க? இது வந்து ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலே இங்கே இருக்கணும் ஐயா. சரி, இப்போ யார் இங்கே இப்போ வந்து பயன்படுத்திட்டு இருக்கா? இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ யார் இங்கே வந்து பயன்படுத்திட்டு இருக்கா? நாங்கள் வேலைக்கு போயிட்டு வெளியில் வந்து வாடகைக்கு இருக்கோம். அந்த இடத்த விட்டுட்டு என் தம்பி குடியிருந்துட்டு இருக்காங்க. அவங்க தம்பி பேர் என்ன ஐயா? யார் இங்கே இருக்கா? இப்போ வந்து என் தம்பி மனைவிகள், என் தம்பி பிள்ளைங்களாம். அவங்க பேர் சொல்லுங்கள், 3 பேரும். என் தம்பி பேர் வந்து அன்பழகன், மனைவி பேர் சூர்யா, மாரீஸ்வரன். மேலும் திரு பழனிவேல் கூறும்போது இது பழைய பகையின் தொடர்ச்சி என்றார். 1998ஆம் ஆண்டு எங்களுக்கு சொந்தமான பட்டா வீட்டை ஊர்க்காரர்கள் பொதுப்பாதைக்கு கேட்டனர். ஆனால் நாங்கள் மறுத்தோம். இதையடுத்து ஆதிக்க சாதிகாரர்கள் வீட்டை அடித்து நொறுக்கி பொருட்களை சேதப்படுத்தினர். பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் செய்தபோது அவர்கள் தலையிட்டு தீர்வு கண்டார்கள். இதையடுத்து அரசு சார்பில் எங்களுக்கு நஷ்ட ஈடும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி ஆதிக்க சாதிக்காரர்கள் இனி எங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம் என்றும் எழுதி கொடுத்தனர் என்று கூறியதோடு இதற்கு சாட்சி அன்று எங்களது செய்தி பத்திரிகையில் வந்தது என்று காட்டினர். மேலும் ஆதிக்க சாதிகாரர்கள் எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம் என்று நம்மிடம் காட்டினார் திரு பழனிவேல். எதையும் முன்கூட்டியே முடிவெடுப்பது நன்மையை தரும். அந்த வகையில் இந்த பிரச்சனைக்கும் இரு தரப்புக்கும் இடையே சுமூகமான தீர்வு ஏற்பட்டால் சிறப்பே. ஃப்ரீடம் நியூஸ். நன்றி, வணக்கம்.